தமிழகத்தையே உலுக்கிய கள்ளக்குறிச்சி விசச்சாராய சம்பவத்தில் 67 பேர் வரை உயிரிழந்தனர். இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில் முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவருக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று ஜாமீன் வழங்கி இருக்கிறது. அவர்களுக்கு ஜாமீன் வழங்க எதிர்ப்பு தெரிவித்த போதும் தமிழக அரசு அந்த இருவருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்த போதும் சென்னை உயர்நீதிமன்றம் நிபந்தனை அடிப்படையில் 2 பேருக்கு ஜாமீன் வழங்கி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விசச்சாராய வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான கண்ணுக்குட்டி மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோருக்கு ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட கண்ணுக்குட்டி என்ற கோவிந்தராஜ் மற்றும் தாமோதரன் ஆகியோர் ஜாமீன் கோரி தாக்கல் செய்த மனு உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சுந்தர் மோகன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர்கள் இந்த வழக்கை 3 மாதத்தில் விசாரித்து முடிக்க வேண்டும் என்று கடந்த 2 வாரங்களுக்கு முன்பு உத்தரவிட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் அவர்கள் தாக்கல் செய்த ஜாமீன் மனு மீதான விசாரணையின் போது இன்று முக்கிய குற்றவாளியான கண்ணுக்குட்டி என்ற தாமோதரன் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவருக்கும் ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த வழக்கு விசாரணையில் அவர்களுக்கு ஜாமீனில் விடுவித்தால் சாட்சிகள் கலைக்கப்படும் மற்றும் வழக்கு விசாரணையில் தொய்வு ஏற்படும் என்று சிபிஐ தரப்பிலும் அரசு தரப்பிலும் அதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. இருந்த போதிலும் நிபந்தனைகளின் அடிப்படையில் அவர்களுக்கு இருவருக்கு மட்டுமே 21 பேர் கைது செய்யப்பட்ட போதிலும் இருவருக்கு மட்டும் ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நிகிதா.